அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிய முறைப்படி மாந்திரீகம் செய்யப்படும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, அ ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது வராம இருக்க என்ன பண்ணணும்? இல்ல எந்த மாரி இருக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இது வராம இருக்கணும்னா, முடிஞ்ச பட்சம் முடியறது ரொம்ப கஷ்டம். 2வது அது யார நோக்கி அனுப்புறாங்களோ, அது கண்டிப்பா வந்தே தீரும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. இப்போ ஒரு பேச்சுக்கு சொன்னோம்னா, என்ன என் மேல அனுப்புறாங்கன்னு சொன்னாக்கா, அது கண்டிப்பா வந்து என்ன வந்து சேரும். சேராமலாம் இருக்காது. அது வந்து நம்பள வந்து அதிகமா பாதிக்காம இருக்கிறதுக்கு, அ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமா வந்து என்ன பண்ணணும்னா, எந்த நேரமும் சுத்தமா இருக்கணும். இந்த அசுத்தம் சில பேரு இந்த குளிக்காம, கொள்ளாம இது பண்ணாம இருப்பாங்கல்ல, அந்த மாரிலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் சுத்த பத்தமா இருக்கணும். 2வது வந்து வீட்டுங்கள்ல வந்து கொஞ்சம் நறுமணங்கள் இருக்கிறது நல்லது. நம்ம உடம்புலயும் கொஞ்சம் நறுமணங்கள் இருக்கிறது நல்லது. ஏன்னா, அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து கொஞ்சம் பிடிக்காது. இந்த நறுமணங்கள் வந்து அதுக்கு பிடிக்காது. ஏன்னா, அது கெட்டத குடுத்து தானே அனுப்புறாங்க. அதனால வந்து அதுக்கு நறுமணங்கள் அதிகமா பிடிக்காது. அது மாரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் அட்ட இருக்கும். ஆனா அட்ராக்ஷன் ஆவாது. கொஞ்சம் அதிகமா பாதிப்பு இருக்காது. அது இல்லாத பட்சத்தில என்ன ஆகும்னா, நம்மள கண்டிப்பா பாதிக்க செய்யும். இப்போ அதுக்கு தகுந்த இப்போ முஸ்லிமா இருந்தீங்கன்னாக்கா, ஆ குல்லூது பிரப்பில் ஃபலக் அந்த சூரத்துல் ஃபலக்கு, ஆ குல்லூது பிரப்பின் நாஸ், சூரத்துன் நாஸ் இத படிக்கலாம். இப்போ பிற மக்கள் இருந்தீங்கன்னாக்கா, இதுவும் நீங்க படிக்க தெரிஞ்சா படிக்கலாம். அப்படி இல்லன்னாக்கா, நீங்க என்ன பண்ணலாம், அந்த சுத்த பத்தமா இருக்கலாம். உங்களுடைய ஏதாவது இறைவனுடைய ஒரு இத நீங்க என்ன பண்ணலாம், அது சொல்லிக்கலாம். உங்களுக்கு இது படிச்சா கொஞ்சம் அ திருப்தியா இருக்குது, கொஞ்சம் தொல்லை இல்லாம இருக்குதுன்னா, நீங்க அத சொல்லிக்கலாம். அது என்னன்றது நீங்க பாத்துங்க. அது ஆனா நான் சொல்லக்கூடாது. அதுக்காக சொல்றேன். அதே மாரி நீங்க இதனுடைய விளைவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நமக்கு வந்து சேரும். அத என்ன சொல்லி அனுப்பிச்சாங்களோ, அத கண்டிப்பா நிறைவேத்தணும். அது அதனுடைய வேலையே அதுதான். அத நம்ம என்ன பண்ணோம், வந்துட்ட உடனே சில பேருக்கு தெரிஞ்சிடும். அத என்ன பண்ணும், உடனே பிடிச்சு அதுக்கு என்ன குடுக்கணுமோ குடுத்து அனுப்பிச்சிடணும். அது ரொம்ப நாள் விட்டுட்டேன்னு சொன்னீங்கன்னாக்கா, என்ன ஆகும்ன்னு சொன்னா, உடம்புல ஊறிடும். ஊறிடுச்சுன்னா, அது என்ன ஆகும்ன்னு சொன்னா, அது நம்மளுடைய பாகங்கள அது கண்ட்ரோல்ல எடுத்துக்கிச்சுன்னு சொன்னாக்கா, அது விருப்பப்படி தான் நம்ம இருக்க முடியும். நம்மளால நம்ம விருப்பப்படி கண்டிப்பா இருக்க முடியாது. ஏன்னு சொன்னா, நம்ம உடம்புல ஊறிட்டு, அதுக்கப்புறம் தான் அது வெளிய காமிக்கும். அதனால வந்து ஒரு செய்வினை நம்மள நோக்கி வருதுன்னு சொன்னாக்கா, குறைஞ்சபட்சம் 3 மாசம், 6 மாசம். நம்ம அது வெளியே அது வேலைய காமிக்க ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு யாராவது நம்மள சந்தேகமோ ஏதாவது இருந்தா என்ன பண்ணுங்க, இந்த மாரி அடிக்கடி ஒரு உங்களுக்கு ஒரு இதுக்காக சொல்றேன் நான் இத. அடிக்கடி ஏதாவது ஒரு உடல்நிலை சரியில்ல, டாக்டர்ட்ட அடிக்கடி போயின்னு இருக்கிறோம். ஒண்ணுமே இல்லன்னுவாரு. நம்போ என்னடா இது சும்மா 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 டாக்டர்ட்ட போறோம். ஒண்ணுமே இல்லன்றாரு. இது மாரி என்னதான்னு தெரியலையேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அது மாரி வந்து யோசிச்சுன்னு இருப்பாங்க. கண்டிப்பா அது மாரி யோசிச்சீங்கன்னா, அடுத்த கட்ட நடவடிக்கை இந்த மாரி ஏதாவது ஒரு ஆட்கள அதான் ஆட்கள அணுகி என்ன பண்ணுங்க, அ அதுக்கு தகுந்த தீர்வு என்னான்னு பாத்துங்க. புரியுதுங்களா? அதே மாரி யாராவது இந்த பேய் புடிச்சிருந்தா, இந்த கெட்ட ஜின்னாத்துங்க புடிச்சிருந்தா, வர டைம்ல யாரையாவது ஒருத்தவங்கள கூட்டின்னு வரணும். ஏன்னு சொன்னா அவங்கள புடிக்க வேண்டியது இருக்கும். அதுக்காக. ஏன்னா ஆளுங்க இருக்க மாட்டாங்க. அதுக்காக தான். ஏன்னா நீங்க தான் அவங்க ஆளுங்கள கொஞ்சம் பிடிக்க வேண்டியது இருக்கும். அதனால என்ன பண்ணுங்க, யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பா கூட வந்தே ஆகணும். அ ஏதாவது இந்த மாரி இருக்கிறவங்க மட்டும் தான். மத்தபடி இல்லன்னா வேணாம். மத்தபடி இந்த மத்த விஷயங்கள் என்னன்னு சொன்னா, சில பேருக்கு வந்து சாப்பாட்டுல கலந்து குடுத்துருவாங்க. அது சாப்பாட்டுல எப்படி கலந்து குடுப்பாங்கன்னு சொன்னா, அது நம்ம ஏதாவது வயித்துக்கு அந்த மருந்து குடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு இது மாரி ஆவணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சிலத எடுத்தாந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பாட்டுலயோ, இல்ல குழம்புலயோ, இல்ல வேற எதுலயாவது என்ன பண்ணுவாங்க, கலந்து குடுத்துருவாங்க. அது என்ன ஆகும்ன்னு சொன்னா, அது வயித்துல போய் உட்காந்து, அது கொஞ்ச நாள்ல என்ன ஆகும், அது நமக்கு பாதிப்பு. அடிக்கடி வயிறு வலி, அ வேற ஏதாவது வலிகள், நோய்கள் கண்டிப்பா உண்டாகும். புரியுதுங்களா? யாராவது குடுத்தாங்கன்னா கூட பார்த்து சாப்பிடுங்க. அதே மாரி அது மாரி ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டீங்கன்னாக்கா, அந்த லவங்கம் இருக்கும். சாப்பிட்டீங்கன்னாக்கா, அந்த லவங்கத்த ஒண்ணு சாப்பிடுங்க. அது வந்து என்ன பண்ணும்னா, அந்த பாதிப்பு அதிகமா ஆவாத இருக்கிறதுக்கு கொஞ்சம் தடுக்கும். ஓகேவா? பாதிப்பு இந்த வயித்து மருந்து குடுத்துட்டாங்கன்னு சொன்னா, அந்த பாதிப்பு இருந்தாக்கா, சாப்பிட்டோனே அத சாப்பிட்டீங்கன்னா, அந்த மருந்து இருந்தா என்ன பண்ணும்? அது கொஞ்சம் வேலை செய்யாம தடுக்கும். அதனால அத கொஞ்சம் யூஸ் பண்ணீங்க. மத்தபடி சுத்தமா இருங்க. வீட்டையும் சுத்தமா வச்சிருங்க. ஆ 2வது இந்த மாரி பாதிப்புகள் ஏதாவது இருந்தா என்ன பண்ணுங்க? என்ன
தொடர்பு கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.